ஓம் சாந்தி. இன்றைய விலைமதிப்பற்ற ரத்தினங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு தங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த விலைமதிப்பற்ற ரத்தினங்கள் நிகழ்ச்சியில் நாம் சுயம் பரம்பிதா பரமாத்மாவால் உச்சரிக்கப்பட்ட மகா வாக்கியங்களை திரும்ப திரும்ப கேட்டு அதை பற்றி உரையாடல் செய்து கொண்டிருக்கிறோம். என்றைக்கும் போலவே பிரஜாபிதா பிரம்மாகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் மதிப்பிற்குரிய ராஜயோக ஆசிரியர் ராஜு சகோதரர் அவர்கள் நம்மிடையே வந்துள்ளார். சகோதரர் அவர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்கின்றேன். சகோதரரே, நாம் 1969 மார்ச் 20 அன்று கூறப்பட்ட பரமாத்மாவின் மகா வாக்கியங்கள் பற்றி உரையாடி கொண்டிருந்தோம். அவற்றில் நம் வாழ்க்கையிலிருந்து நீக்கப்பட வேண்டிய 7 விஷயங்கள் பற்றி பார்த்தோம். மேலும் சில 7 விஷயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியவை. அவற்றில் பரமாத்மா கூறியுள்ளார்: சொரூபம், சுயதர்மம், சுயதேசம், சுகர்மம், சுயலட்சியம், சுயலட்சணம் மற்றும் சுயதர்சன சக்கரதாரி ஆவது ஆகும். சுக்கர்மத்தை பற்றி நாம் பேசி முடித்தோம். அடுத்த கருத்து சுய லட்சியத்தை பற்றியதாகும். சகோதரரே, நாம் லட்சியத்தை பற்றி பேசுகின்ற போது வெளி உலகத்தில் ஒவ்வொருவரின் லட்சியமும் வெவ்வேறானவையாக இருக்கிறது. ஆன்மீக உலக விஷயத்தை பார்க்கின்ற போது ஈஸ்வரன் நம் அனைவருக்கும் பிரத்யேகமாக ஒரு லட்சியம் கொடுத்து பூமிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் என்றால் அதுவே ஆத்மாவின் நிஜமான லட்சியம். அது என்ன லட்சியம் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். சுய லட்சியத்தை பற்றி நாம் இப்பொழுது பேசுவோம். நாம் பாடசாலைக்கு செல்கிறோம். பாடசாலை என்றாலே ஏதோ ஒரு இலக்கு என்பது இருக்கும். லட்சியம் இல்லாமல் எந்த ஒரு படிப்பு இல்லை. படிப்பு என்றாலே ஏதாவது ஒரு லட்சியத்தை மேற்கொண்டு படிப்பார்கள். உலகத்தில் கூட ஒருவர் படிக்கின்றார் என்றால் அவர் முன் லட்சியம் இருக்கும். நான் டாக்டராக ஆக வேண்டும், இன்ஜினியராக ஆக வேண்டும், வக்கீலாக ஆக வேண்டும், என்னவாக ஆக வேண்டும். அதற்கேற்றாற் போல் அவர்கள் படிக்கின்றார்கள். நேரத்தை செலவு செய்கிறார்கள், சக்திகளை கொடுக்கின்றார்கள். அதற்கு பிறகே அந்த லட்சியத்தை பிராப்தியாக அடைகிறார்கள். அதே போல் பரமாத்மா தந்தை கூட நம் அனைவருக்கும் லட்சியத்தை கொடுக்கின்றார். நீங்கள் அனைவரும் இந்த சிருஷ்டி என்ற நாடக மேடைக்கு வந்திருக்கிறீர்கள். வரும்பொழுது சம்பூர்ணமான தூய்மையானவர்களாக இருந்தீர்கள், சதோ பிரதானமானவர்களாக இருந்தீர்கள். எந்த விதமான விகாரங்கள் அற்றவர்களாக, எந்த பாவச் செயல்கள் செய்யாதவர்களாக இருந்தீர்கள். ஆனால் சிறிது சிறிதாக நம்முடைய பாகத்தை நடித்து நடித்து தேக அபிமானத்திற்கு அடிமையாகி கலியுகத்தின் இறுதியில் விகாரியாக, பதீத்தமானவர்களாக, துக்கம் நிறைந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள். மீண்டும் நாம் அந்த லட்சியத்தை, உயர்ந்த லட்சியத்தை அடைய வேண்டும். பரமாத்மா வீட்டிலிருந்து ஆத்மா எந்த நிலையில் வந்ததோ மீண்டும் அதே போல் ஆக வேண்டும் என்ற லட்சியத்தை எதிரில் வையுங்கள். இப்போதிருந்தே முயற்சியை துவங்க வேண்டும். அப்பொழுது நாம் லட்சியத்தை பிராப்தியாக அடைய முடியும். சர்வ குணங்கள் நிறைந்தவர்களாக, 16 கலைகள் முழுமை அடைந்தவராக, முழுமையான நிர்விகாரியாக, மரியாதா புருஷோத்தமனாக நாம் ஆக வேண்டும். நாம் படிக்கும் பாடம் 4 பாடங்கள்: ஞானம், யோகம், தாரணை மற்றும் சேவையாகும். இந்த 4 பாடங்களிலும் நம்முடைய லட்சியமானது மனிதன் உயர்ந்த நிலை அடைய வேண்டும். நாம் சிரேஷ்ட காரியங்களை செய்ய வேண்டும். பரமாத்மாவின் நினைவிலிருந்து காரியங்களை செய்ய வேண்டும். தெய்வீக குணங்களை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். அப்பொழுது நாம் அந்த தேவதா பதவியை பிராப்தியாக அடைகிறோம். சகோதரரே, இதேபோல் உலகத்தில் உள்ளவர்கள் கூட சொல்கிறார்கள், நாராயணன் ஆகும் அளவிற்கு அது போல காரியங்கள் செய்ய வேண்டும், பெண் லக்ஷ்மி போல ஆக வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் உலகில் நடைமுறையில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், மனிதர்கள் நன்றாக பேசவும் செய்கிறார்கள், பாடல் கூட பாடுகிறார்கள். ஆனால் உலக கர்ம பூமியில் வரும் பொழுது ஒருவர் மற்றவர் செய்வதை பார்த்து மாறிவிடுகிறார்கள். அந்த லட்சியம் நினைவில் இருப்பதில்லை. ஆனால் எதிரில் இருப்பவர் என்ன காரியங்கள் செய்கிறார் அது நம்முடைய கவனத்தில் வந்துவிடுகிறது. இந்த பிரச்சனையில் இந்த மனிதன் இவ்வாறு செய்திருக்கிறார் என்றால் இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய நோக்கம் எங்கேயோ திசை திரும்பி விடுகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் ஏதாவது லட்சியம் இருக்கின்றது. அவசியமாக லட்சியம் இல்லை என்றால் நம் மனம் அலைப்பாயும். ஒருவர் அலைப்பாய்கின்றார்கள் என்றால் துக்கமானவராக, அசாந்தியாக இருக்கின்றார். காரணம் என்னவென்றால் அவர்கள் வாழ்க்கையில் எந்த குறிக்கோளும் லட்சியமும் இல்லை. ஒருவேளை லட்சியத்தை வைத்து அதனை நோக்கி நாம் சென்றால்
என்றால் உயர்ந்த நிலை அடையலாம். இந்த உலக நாடக மேடையில் அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையை சரித்திரமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தன்னுடைய நடத்தை என்ற பதிவேட்டை சிறப்பாக வைக்க வேண்டும். மனித வாழ்க்கை நிறைவான மனிதனாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இவ்வாறு ஏதாவது ஒரு லட்சியத்தை நாம் வைக்க வேண்டும். அந்த லட்சியத்தின்படி நாம் நடக்க வேண்டும். அதற்கேற்றாற்போல் நம்முடைய முயற்சிகள் தேவைப்படுகின்றது. லட்சியத்துக்கேற்ற லட்சணங்களை நாம் கொண்டு வர வேண்டும். அந்த லட்சியத்தை பிராப்தியாக அடைய கவனம் கொடுக்க வேண்டும். இந்த ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் பரமாத்மா நம் அனைவருக்கும் பாடத்தை கற்பிக்கின்றார். அதாவது ஈஸ்வரிய ஞானத்தை கொடுக்கின்றார். இந்த ஞான படிப்பு படித்துக் கொண்டிருக்கின்றோம். இதில் உயர்ந்த குறிக்கோள் என்பது உள்ளது. உயர்ந்த லட்சியம் இருக்கின்றது. நாம் இந்த ஈஸ்வரிய படிப்பு படிக்கின்றோம் என்றால், தினமும் ஞான முரளி கேட்கின்றோம், யோக பயிற்சி செய்கின்றோம் என்றால், மனிதர்கள் இருந்து தேவ பதவியை பிராப்தியாக அடைகின்றோம். நரனிலிருந்து நாராயணனாக மாறுகின்றோம். பெண்கள் ஸ்ரீ லக்ஷ்மியாக ஆகிறார்கள். ஆகவே நாம் சில லட்சியங்களை ஏற்படுத்திக் கொண்டு நாம் முயற்சி என்பது அவசியம் செய்ய வேண்டும். இந்த ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் மாணவர்கள் செய்யும் இந்த புருஷார்த்தமானது நாம் தேவதைகளுக்குண்டான லட்சணங்களை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். லட்சியத்துக்கேற்ப லட்சணங்கள் நாம் கொண்டு வர வேண்டும். எவ்வாறு லட்சியமோ அதற்கேற்ற லட்சணங்கள் உருவாகின்றது என்று சொல்லப்படுகின்றது. அதாவது அடுத்து வரும் விஷயமும் இதுவேதான். சுய லட்சியத்திற்கு பிறகு சுய லட்சணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். லட்சியம் உயர்ந்ததாக வைத்தால் அதற்கேற்ற லட்சணங்கள் தெரியவில்லை என்றால் இந்த படிப்பு, இந்த லட்சியத்தை அடைவதற்கான படிப்பு என்று யார் புரிந்து கொள்வார்கள்? நாம் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகப் போகின்றோம் என்று கூறுகின்றோம். எவ்வளவு உயர்ந்த லட்சியத்தை நாம் வைத்திருக்கின்றோம். அதுபோல் நம்முடைய நடத்தையில் நடப்பதும் பேசுவதும் அனைத்திலும் லட்சணங்கள் தென்பட வேண்டும். அதாவது தெய்வீக தன்மை என்பது வெளிப்படுத்த வேண்டும். ஆதலால் லட்சியத்துக்கு ஏற்ப லட்சணங்கள் வாழ்க்கை நடைமுறையில் கொண்டு வருவது மிகவும் அவசியமானது.